வணக்கம் மதன். திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார். இது குறித்த விவரம் என்ன? பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக கனகதாரா. திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்க இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் மத்திய இணையமைச்சர் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். மதுரை விமான நிலையம் வந்தடைந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் திருப்பரங்குன்றம் கோவில் தரிசித்த பின்னர் தற்போது மனமுருகி காசி விஸ்வநாதர் தரிசனம் செய்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மத்திய அமைச்சர் எல் முருகன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருப்பரங்குன்றம் கோவில் தரிசிக்க மதுரை மாநிலம் மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக கட்சி நிர்வாகிகள் வரவேற்பு நிலையில் காலை மீனாட்சி அம்மன் கோவில் தரிசனம் முடித்த பின்னர் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரன் மத்திய அமைச்சர் எல் முருகன் அறுபடை உரிமை முதற்படை அருள்மிகு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் மேற்கொள்ள வருகை தந்த திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் காடேஸ்வரருக்கு கும்ப மரியாதை செய்து சிறப்பு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் முருகனை தரிசனம் செய்த மத்திய அமைச்சர் எல் முருகன் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள பழமையான காசி விஸ்வநாதர் கோவில் தரிசிக்க மலை மீது மிகவும் சிரமப்பட்டு ஏறி தற்போது காசி விஸ்வநாதரை மனமுருகி தரிசனம் செய்தார். பின்னர் மலை மீது உள்ள வேல் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை குளத்தை பார்வையிட்டு அங்குள்ள சிவலிங்கத்தையும் தரிசனம் மேற்கொண்டு தற்போது மலையின் கீழிறங்கி செய்தியாளர் சந்திக்க உள்ளார் கனகதாரா. திருப்பரங்குன்றம் மலை ஏற மத்திய இணையமைச்சர் எல் முருகனுடன் 5 பேருக்கு மட்டுமே காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மத்திய இணையமைச்சர் அங்கு சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்குமார்.